Same scam incident happened to me, Spot Chain app. ஓகே, ஒரு இடத்துக்கு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் கிரிப்டோ ஸ்கேம்கள் அந்த ஆர்ஒய் பிரமிட் ஸ்கீம்களை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு ஆள் $13,000 ப்ளஸ் பண்ணிக்காருன்னு சொல்லி அதுக்கு இவரும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இவரை ஸ்பாட் செயின் ஆப்னு சொல்லி ஒரு தேவை. நான் ஏன் இந்த வீடியோ செய்கிறேன்னு சொன்னால், இப்போ இந்த ஆர்ஒய் கல்ல பிரமிட் ஸ்கீம் எல்லாம் அவனோட பிஸ்னஸ் மாடல் ஒன்று தான். அதாவது அவனுங்க பணத்தை, அதாவது நீங்கள் அவனுக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணத்துக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிற பேரில், வட்டிங்கிற பேரில், அப்படி இல்லாட்டி என்னென்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட பணத்தை உங்களோட டபுள் பண்ணி ட்ரிபிள் பண்ணி உங்களோட பணத்துக்கு நீங்கள் கொடுக்குறத விட கூடுதலாக தார. இதுதான் அவனோட கன்செப்ட். ஆனால் அவனோட கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை மாற்றிட்டு இருப்பான். என்னென்னா நேம். ஓகே, ஸோ நேமும் அடுத்தது அவனோட பிஸ்னஸ் மாடலில் மாற்றுவானு. எப்படின்னா சில நேரம் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு காசு தாரம். இப்போ காசை நீங்கள் அவனில் கொடுத்தா அதை உங்களுக்கு இப்படி கூட்டி தாரான்னு சொன்னால் எப்படி அதை கூட்டுறான்னு சொல்லி ஒரு கேள்வி கொண்டு வரும். ஸோ அதுக்கு அவனை சொல்கிற கதை என்னன்னு சொன்னால், நாங்கள் ட்ரேடிங் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக ட்ரேடிங் பண்ணுறதில்ல. புதாக்கள பணத்தை எடுத்து பழையாக்களுக்கு கொடுக்குறது அவனை செய்கிற வேலை. சிலவனை சொல்லுவான மைண்ட் பண்ணி காசு தாரான்னு சொல்லி, அவனை உண்மையாக மைண்ட் பண்ணுறல, புதாக்கள காசு எடுத்து பழையாக்களுக்கு கொடுக்குறேன். சிலவனை சொல்லுவானால் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணணும். சிலவனை சொல்லுவானால் நாங்கள் லேண்ட் வாங்கி லேண்டில் பயிர் செஞ்சு அதில் இருந்து காசு தாரமான, இல்லாட்டி மரம் வளர்க்கமான, எல்லாமே கன்செப்ட் ஒன்று தான். நீங்கள் காசை அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் உங்களுக்கு கண்டினியூஸாக தந்துட்டு இருப்பாங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு யாரை நாக்கில் சேர்த்து விட்டீங்கன்னா அவங்க போடுற காசில் ஒரு 10% தருவோம் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நடக்கணும்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னு சொன்னால், சரி நீங்கள் ஒரு 1 லட்சம் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாள் 1000 தருவான்னு ப்ரொமிஸ் பண்ணிட்டு சொல்லுவானால், நீங்கள் இன்னொரு ஆளை சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் போடுற ராசியில் 10% தருவோம். அப்போ அவர் 1 லட்சம் போட்டால் உங்களுக்கு 10,000 கிடைக்குமான்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோசிப்பீங்க, 1000 வந்தால் நம்மளுக்கு வாரத்துக்கு நாள் எடுக்கும். ஆனால் சேர்த்து விட்டா ஒன் டைமில் 10,000 வந்துடும். அப்போ 10 பேரை சேர்த்துருவாங்க, நம்ம போட்ட காசு வந்துடும் சொல்லி போட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு தெரிஞ்சாக்களை எல்லாம் இதுக்குள்ள இருந்து காசை போட்டு வைப்பீங்க. ஸோ இவனோட பிஸ்னஸ் மாடல் எப்படின்னா, புதாக்கள் காசு எடுத்து பழையாக்களுக்கு கொடுக்குற, எவ்வளோ கொடுக்கலுமோ அதை கொடுத்து ரோல் பண்ணிட்டு போகிற ஒரு கட்டம் வரம். எப்படின்னு சொன்னால், புதாக்கள பணத்தை விட கொடுக்க வேண்டிய ஆக்களுக்கு கொடுக்க வேண்டிய லாபம் கொடுக்க வேண்டிய பணம் எக்ஸீட் ஆகக்குள்ள ஒரு கதை ஒன்று சொல்லி போட்டு க்ளோஸ் பண்ணி போட்டு ஏமாற்றி போட்டு ஓடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ₹1 கோடி இன்றைக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லி இருக்கக்குள்ள உள்ளுக்கு வர பணம் ₹1 கோடி தான் வந்துருக்கணும்னா யோசிப்பானோ இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு சரி வரா. அப்போ என்ன செய்வானா, வெப்சைட்டில் ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் பணத்தை நேற்று தானே அப்படி இப்படின்ட்டு பணத்தை டிலே பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி செலவனில் என்ன செய்வானா, ஓகே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குதான், உங்களுக்கு வர பணத்தை பாயிண்ட்ஸ் மாதிரி உங்களோட போர்ட்டலில் இருக்கும். உங்களோட பாயிண்ட்ஸ் ஆக்களுக்கு கொடுத்து அதிலிருந்து ஆக்களை சேருங்க, உங்களோட பணத்தை நாங்கள் தார வரைக்கும் சொன்னோடனே இப்போ என்ன செய்வாங்க, பாயிண்ட்ஸை விற்கிறதுக்கு அரை வேலைக்கு எல்லாம் விற்று தெரிவாங்க. அதாவது $1 300 நாங்கள் பாயிண்ட்ஸ் 150 ரூபாய் தரேன், என்னைட்டு ஜாயின் பண்ணு உன்னிட்ட ஜாயின் பண்ணிட்டு மீனியா வர மாதிரி பண்ணி தெரிவாங்க. ஸோ இதில் நானும் நிறைய ஏமாந்திருக்கேன். ஓகே, நானும் இதெல்லாம் பிரமிட் ஸ்கீம், ஆர்ஒய் ஸ்கீம்னு தெரியாமல் நான் நிறைய செஞ்சிருக்கேன். அந்த ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி அது இது ட்ரேடிங் அது இதுன்னு சொல்லி நிறைய நானும் ஆர்ஒய் பிரமிட் ஸ்கீம்களில் நானும் மாட்டிருக்கேன், நானும் செஞ்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு பிரமிட் ஸ்கீம் கல்ல ஸ்கீம்னு தெரியாமல் சரி. அதனால இந்த அவேர்னஸ்களை நிறைய பேருக்கு போய் சேரணும். இதுக்கு மேலேயும் அது மாதிரியான இந்த கல்ல பிரமிட் ஸ்கீம்களை ரன் பண்ணுறதுக்கு நம்ம இடமளிக்க கூட. அப்படியான பிரமிட் ஸ்கீம்களை அள்ளிட்டு வந்தால் அவனுக்கு சரியான ரிப்ளை கொடுத்து நீங்கள் இப்படித்தான் செய்வீங்கன்னு எல்லாருமே சொல்லி அவனை எதிர்க்கிறதுக்கு ஒரு நாலேஜ் நம்மளுக்கு வேணும். ஸோ இதுதான் இவனோட கன்செப்ட். அவனால ட்ரேடிங் பண்ணுற, மைனிங் பண்ணுற, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற, அது இது என்ன சொன்னாலும் அவனோட மெயின் கன்செப்ட் புதாக்கள காசு எடுத்து பழையாக்களுக்கு கொடுக்குறது தான் அவனோட மெயின் கன்செப்ட். நாளைக்கு என்ன செய்வானா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு போனால் 3-4 மாதத்தில் ஏமாற்றி போனால் அவனை ஓடிடுவான். அது பிறகு நீங்கள் யார்கிட்ட சொல்லி அவன் காசை போட வச்சிங்களோ அவர் உங்கள்கிட்ட வந்து காசு தாண்ட பெருமரா உங்களோட குடும்பம் உறவுகள் முறியும், நண்பர்களோட உறவுகள் முறியும், அது பிறகு சண்டை பிரச்சனைன்னு சொல்லி போயிட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவை நிறைய பேருக்கு அவேர்னஸாக சொல்லுங்க, கொடுங்க. யாரு வந்து யார்கிட்டையும் உங்களோட பணத்தை கொடுத்து அதுக்கு லாபம் எடுக்கிற மாதிரி செய்யாதீங்க. ஓகே, ஸோ உங்களோட பணத்தை உங்களோட எக்ஸ்சேஞ்சில் வச்சு நீங்கள் பொட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற பிரச்சனை இல்லை. நீங்கள் பொட்டுக்கு பணம் பொட்டுற உங்களோட பணத்தை கொடுக்க போறல, பொட்டுற சர்வீஸுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று கொடுப்பீங்க, ஏன்னா அது பொட்டு நீங்கள் வாங்குறதுக்காக. ஆனால் உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் எங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். அதே ஏபிஎம்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது அது ஓகே. ஆனால் ட்ரேடிங் பொட்டுங்கிற பேரில் நீங்கள் எங்கள்கிட்ட பணத்தை தாங்க, நாங்கள் அதை எங்கள்கிட்ட இருக்கிற ட்ரேடிங் போர்ட்டில் செஞ்சு உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லுவாங்க. அது கல்ல பிரமிட் ஸ்கீம், பொன்சி ஸ்கீம், அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதான கன்செப்ட். இது மாதிரியான கன்செப்டில் கண்டா எப்பயுமே இதாகிறீங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.